நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, சத்து இல்லை, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆக்டிவாக இல்லை. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. டேட்ஸ், மக்கானா, கோந்த் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காகவே கிடைக்கும். அந்த கோந்த், பிஸ்தா, ரைசின், கேஷ்யூ, பாதாம், ஃப்ளெக்ஸ் சீட், பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அண்ட் தேசி கீ எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேசி கீ ஆட் பண்ணி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இந்தமாரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கோந்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே டீப் ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கீ போட்டு அதில் டேட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. டேட்ஸ் நல்லா இந்தமாதிரி லைட்டாக மெல்ட் ஆகி நல்லா திக்னஸாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் இந்தமாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு லட்டுவாகவும் மேக் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி பவுடராக மேக் பண்ணி கூட இதை நீங்கள் டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம்.